ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பை சார்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு பை சார்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதான் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் .pyplot as plt அப்படின்ற லைன். தென் இப்போது ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒரு லேபிள்ஸ் அசைன் பண்ணணும். அந்த லேபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்னென்ன லேபிள்ஸ்னால் எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ் அண்ட் புவர். இதுதான் அந்த லேபிள்ஸ். நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்னா 25, 15, 12 and 8. இதுதான் அந்த வேல்யூஸ். தென் இப்போ இந்த பை சார்ட்டோட சைஸ் அதாவது இந்த ஃபிகரோட சைஸ் என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுக்கு plt.figure fix size equal to 10,7 அப்படின்றது லென்த் வைஸ் அண்ட் பிரெத் வைஸ் நான் ஃபிகரோட சைஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுறேன். தென் இப்போ ஒரு பை சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா நம்ம plt.py அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு பை சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோன்னா வேல்யூஸ், தென் லேபிள்ஸ். இப்போது லேபிள்ஸ் நான் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் லேபிள்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபைனலாக இந்த அவுட்புட் நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணுன்றதுக்காக plt.show அப்படின்றத நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போது எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதோட யூசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது ப்ரீவியஸ் டயக்ராமில் பார்த்தோன்னா எல்லா வேல்யூஸுமே அந்த ஒவ்வொரு வெட்ஜுமே எல்லாமே ஜாயிண்ட் ஆகியிருக்கும். அதுவே இப்போ நான் ஒரு விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக இப்போ எனக்கு இந்த கிரேட் மட்டும் தனியாக ஹைலைட் ஆகி தெரியணும் அப்படின்னா நான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் எக்ஸ்ப்ளோர்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர்ட்னு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்போது அந்த ஒரு தனியாக இருக்க அந்த எக்ஸலண்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் தனியாக கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டு தெரியும். ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ப்ளோர்டுன்ற ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல கோட் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டில் அதே எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ் அண்ட் புவர் அதோட செட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் exp equal to 0.2 0,0,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0.2 அது எதுக்கு கிட்டே இருக்குன்னா எக்ஸலண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ. ஸோ அந்த எக்ஸலண்ட் மட்டும்தான் எனக்கு 0.2% கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கணும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு 0 சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்க குட், ஆவரேஜ், புவர்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆக வேணாம். வெறும்னா எக்ஸலண்ட்டோட வேல்யூ மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருந்தால் போதும். நெக்ஸ்ட் அது மாதிரி இப்போ ஒரு பை சார்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண plt.py அதில் பாராமீட்டர்ஸ் நம்ம வேல்யூ, லேபிள்ஸ், அப்புறமா எக்ஸ்ப்ளோர்ட் ஈக்குவல் டு exp அப்படின்ற பாராமீட்டர்ஸ் எல்லாத்துமே பாஸ் பண்ணுறோம். தென் ஃபைனலாக அவுட்புட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணுன்றதுக்காக plt.show அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். தென் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் AutoPCT. இப்போ AutoPCT அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது பர்சன்டேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கேல்குலேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த AutoPCT அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் கோட் தான் இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்ததுக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதில் லேபிள்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டுக்கான வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஃபைனலாக இவங்க இந்த இடத்துல என்ன தான் இந்த plt.pyல ஆட் பண்ணுவாங்கன்னா AutoPCT equal to 1.1f அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த AutoPCTன்றது நான் யூஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு ஒவ்வொரு லேபிள்லுமே அதோட பர்சன்டேஜ் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிருக்கும். இப்போ ப்ரீவியஸ் டயக்ராம்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்தந்த லேபிளுக்கு நேராக அந்த டயக்ராமில் அதோட பர்சன்டேஜ் என்னன்றதை அது கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்காது. ஆனால் நம்ம இந்த AutoPCT அப்படின்றது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதோட பர்சன்டேஜ் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த AutoPCTன்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் நம்ம லெஜெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு லேபிளுக்குமே அதோட லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அது நம்ம டினோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம லெஜெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இல்லை மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, numpy இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது yல தான் செட் ஆஃப் வேல்யூஸ், அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் அவங்க ஒரு அரே ஃபார்மேட்டில் np.arrayன்னு சொல்லி வேல்யூஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லேபிள்டு ஃப்ரூட்ஸ் நேம் ஆப்பிள், பனானா, செரி, டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ ஒரு பை சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேல்யூ கால் பண்ணுறாங்க. வேல்யூ y தான் வேல்யூ. நெக்ஸ்ட் லேபிள்ஸ் லேபிள்ஸ் ஈக்குவல் டு மை லேபிள்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. தென் இப்போ ஒரு லெஜண்ட் க்ரியேட் பண்ணுன்னா அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா plt.legend. இதுதான் ஒரு ஃபங்க்ஷன்.
இப்போ பிஎல்டி டாட் லெஜண்டில் டைட்டில் ஈக்குவல் டு 4 ஃப்ரூட்ஸ்னால் அந்த லெஜண்ட்ன்றது வந்து இப்போ எதுனா அங்கே ப்ளூ கலரில் ஆப்பிள் அப்படின்றது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆரேஞ்ச்னா பனானாஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரீன்னா செரிஸ், ரெட் கலர்னா டேட்ஸ் அப்படின்றத இந்த லேபிள் வந்து இந்த கலர் தான் டினோட் பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு வந்து அதை டினோட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா லெஜண்ட்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. இந்த டைட்டில் தான் வந்து என்னென்னா 4 ஃப்ரூட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து அவங்க லெஜண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கன்ஸ்ட்ரக்ட் அ பை சார்ட் யூஸிங் மேட்ப்ளாட்லிப். தேங்க்யூ.